Assalamualaikum. Good evening. Good evening. Can you hear me? Good evening, Miss. Yes, okay. Welcome to ICA's introductory free webinar on herbal cosmetic product manufacturing. அதாவது herbal cosmetic business guidance webinar. டிப்ளமா இன்டேக்குக்காக ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுற இந்த வெபினாரில் ஜாயின் ஆகி உங்களை வெல்கம் பண்ணிட்டு நாங்கள் ஐக்காவால் டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கார்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ஸாக செஞ்சுட்டு வருகிறோம். அதில் வந்து இந்த முறை 42nd பேட்ச் இன்டேக்குக்கான இன்டேக் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது. அது இல்லாமல் அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கோர்சஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ரைட், ஸோ இந்த மந்த் 42nd டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் ரைட் டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் வந்து 42nd பேட்ச் இன்டேக்குக்கான ஓப்பன் இது. Right, I'm Dr. Ifna, working as lecturer at ICA, UMS graduate, and postgraduate diploma in nutraceutical product development complete பண்ணிருக்கிறேன். ஓகே, ரைட். நீங்கள் இந்த மெயினாக வந்து நான் இதோட சேர்த்து இன்னும் சில இன்ட்ரடக்டரி டாபிக்ஸ் செய்ய இருக்கிறேன். ரைட், என்னன்னா ஐக்காட மெயின் நோக்கம் வந்து நாங்கள் இந்த கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறதோட மெயின் நோக்கம் வந்து உங்களை ஒரு காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டரா மாத்துறதோட உங்களை ஒரு என்டர்பிரனர், அதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளா மாத்துறது தான். சரியா? அப்ப அந்த பேசிஸ்ல ஏன் நீங்க ஐக்காட காசஸை ஜாயின் பண்ணணும்னு சொன்னா நாங்க A to Z கைடன்ஸ் தருவோம். இப்போ நீங்க வந்து ஒரு புதிய ஒரு ஆளா இருக்கலாம் பிஸ்னஸ் செய்யறதுல, இல்லைன்னு சொன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் செய்யற ஒரு ஆளா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஐடியா பிஸ்னஸ் ஒன்று செய்யறதுக்கான ஒரு ஐடியாவை வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்துல நீங்க ஜாயின் ஆகி இருக்கலாம். ரைட், ஓகே. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸ்பெசிஃபிக்கா வந்து எல்லாருக்கும் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து எக்கனாமிக் கிரைசிஸோட எல்லாம் சேர்த்து ரைட் மெயின் ஒரு ஃபுல் டைம் ஜாப்பா செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுவீங்க, இல்லைன்னா ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸா செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காசை படிக்கிறதால உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம உங்களோட ஆன் ஃபார்முலாஸை நீங்க செய்யற நேரம் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ரைட் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட்ல வந்து மெடிசின்ஸை மாதிரியே தான் காஸ்மெட்டிக்ஸுக்கும் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. ரைட், அப்ப அந்த டிமாண்ட்லயும் வந்து ஹெர்பல் காஸ்மெட்டிக்னு சொல்லக்கொள்ள நிறைய பேர் விரும்புவாங்க. ஏன் ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸுக்கு ஏன் அதிகமான டிமாண்ட்? நிறைய பேர் விரும்புறது நேச்சுரல். ஏன் அது காரணம் என்ன? நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு ஏன் விருப்பம்? சைடு எஃபெக்ட் இருக்காது, ஸ்கின்னுக்கு ஃப்ரெண்ட்லி, லாங் டேர்ம் யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்கள் குயிக் ரிசல்ட்ஸ் தரும், பட் லாங் டேர்ம் யூஸ் பண்ணல, அது ஸ்கின்னை டேமேஜ் ஆக்கும். அப்ப ஸ்கின் டேமேஜ் ஆகக்குள்ள அங்கே நிறைய ப்ராப்ளம் வரும், டிசீஸ் வரைக்கும் போகிற நோய்களுக்கு வரைக்கும் அது திருப்பிடும். பட் ஹெர்பல் வரக்குள்ள ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் வரக்குள்ள அது உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்கின்னுக்கு பக்க விளைவுகள் அற்றது, சைடு எஃபெக்ட் அற்ற ப்ராடக்டா இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்ட் வந்து இப்போ நீங்க வீடுகள்லயோ ஸ்மால் ஸ்கேலா ஒரு ஃபேக்டரியை செட்டப் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபேக்டரி செட்டப்ல நீங்க உங்களோட ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொடுக்குற நேரம் கஸ்டமர்ஸும் அதை விரும்புவாங்க. அது இல்லாம உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஈபே, தராஸ், அமேசான், ரைட், ஷாப்பிஃபை, அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுகளில் கூட உங்களுக்கு உங்களோட ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸை செல் பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன். ரைட், இப்போ தராஸ் ஸ்ரீலங்கால வந்து காமனா வந்து செல் பண்ணப்படுற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா தராஸ்ல வந்து பாருங்க ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸுக்கு வந்து எப்படியான டிமாண்ட், ஹெர்பல் கிரீம் ஓ ஹெர்பல் சோப், இந்த மாதிரி இதெல்லாமே ஹெர்பல் தான். லாட்டஸ், ரைட், அது சிலதுகள் வந்து சும்மா வரும்,
ரைட். ஹெர்பல் ஹேண்ட்மேட் க்ரீம் அடி ஹேண்ட்மேடுன்னு சொல்லக்கொள்ள மிச்சம் இன்க்ரீடியன்ட் வந்து ஹார்ம்லெஸ்ஸா இருக்கும். ரைட். ஸோ ரைட் 2200 அப்படி போகுது. ஆனா இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரைஸ் போகாது. ஆகவே காமனா செல் பண்ணப்படுறது சோப், ஹெர்பல் ஹேண்ட்மேட் சோப். பாருங்க, மொரிங்கா சோப், அதே மாதிரி நிறைய வரும். மில்தானி மிட்டி சோப், ரைட், ஹமாம் சோப், இந்த காட் மில்க் சோப். காட் மில்க் சோப் வந்து இப்ப நிறைய டிமாண்ட் ஆக உள்ள ப்ராடக்ட். அடுத்தது வந்து சீரம். இப்ப சீரம் தானே இன்னொரு ட்ரெண்டிங்கான. இப்ப ஹெர்பல் சீரம், ரைட். எம்பியூஸ் கூட வந்துட்டு சின்ன பேக்கெட் ஒரு சிங்கிள் யூஸுக்கு 270க்கு போகுது. அதே மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க குங்குமாதி சீரம், கேள்விப்பட்டிருப்பீங்க. குங்குமாதி தைலம் சீரம் வந்து ரெண்டுலயும் வரும். ஒன்று வாட்டர் பேஸ்டா வரும், அடுத்தது ஆயில் பேஸ்டா வரும். ஸோ இந்த குங்குமாதி தைலம் பிரைட்னிங் எவ்வளவு போகுது? ஒரு ஜஸ்ட் 30 ml 3000 பிளஸ் போகுது. அது இல்லாம இது பாருங்க 5000க்கும் சேல் ஆகுது. ரைட், விளங்குதா? குங்குமாதி கிரீம்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குங்குமாதின்றது இப்போ மெயினாக ஒரு ப்ராடக்டாக போகுது. அப்போ அதே மாதிரி கோட் மில்க் சீரம், அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வந்து சீரம்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல, பெருசா யோசிக்க தேவையில்லை, மணி வேணும் அப்படின்ட்டு தேவையில்லை. ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்ல உங்களுக்கு உங்களோட ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்களில் செல் பண்ணக்கூடிய கைடன்ஸை நாங்கள் சொல்லி தருவோம். அடுத்தது வந்து மெயினாக வந்து எங்களோட ஃபார்மியூலாஸ். நாங்கள் இந்த டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 120 ஃபார்மியூலாஸ், ரைட், இவ்வளவும் இருக்குது. சோப்பில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோப் இருக்குது, க்ரீமில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீம்ஸ் இருக்குது. க்ரீம் பேஸல் படித்து தருவோம், சோப்புடையும் பேஸ் படித்து தருவோம், ரைட். ஸ்க்ரப், அதே மாதிரி ஃபேஸ் சீரம், ஃபேஸ் வாஷ், கிட்டத்தட்ட எல்லாமே இன்க்ளூட் ஆகி இருக்குது டிப்ளமாவில். ஜெல், அதாவது பேசிக் ரேஞ்ச், ரைட். லோஷன், ஐ ப்ராடக்ட்ஸ், ஹேர் ஆயில், பேபி கேர் ப்ராடக்ட்ஸ், சன்ஸ்கிரீன், ஹெனா, அப்படி ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே ஒவ்வொரு செக்மெண்ட்டா நாங்க இதை டிவைட் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாம நாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் பேஸ், இப்போ ஜெல்டா ஜெல்ட பேஸ், சீரம்டா சீரத்தோட பேஸ், ஃபேஸ் வாஷ்ட பேஸ், ஷாம்பூட பேஸ், க்ரீம்ட பேஸ், ரைட். அப்படி பேஸால சொல்லி தருவோம். அப்போ உங்களுக்கு உங்களோட ஓன் ஃபார்முலாஸ், ரைட், அந்த மாதிரி உங்களோட ஓன் ஃபார்முலாஸை கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஏன்னா இப்போ நாங்க தர எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க தர ஃபார்முலாஸை மட்டும் வச்சு கொண்டு படிச்சு கொண்டு அதன் ப்ராடக்டை மட்டும் மார்க்கெட் பண்ணிக்கொள்ள, மார்க்கெட்லயும் அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்க அதையும் தாண்டி ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரது வந்து உங்களை ஒரு ஃபார்முலேட்டராக மாத்துறதுக்கு தான், ரைட். ஸோ அந்த பேசிஸ்ல வந்து நாங்க இதை வந்து மெயினா டார்கெட் பண்றது காஸ்மெட்டிக் ஃபார்முலாஸ்ல, ரைட். ஸோ அப்போ நாங்கள் அடுத்தது வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி நிறைய டைம் டெஸ்டட் ஃபார்முலாஸ் தான் இருக்குது எங்கள்கிட்ட ஒவ்வொருலையும். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சில விஷயங்கள் காட்டுறேன். எங்களோட காசை வந்து நாங்கள் இப்படி 3 மாடியூலாக பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மாடியூல்ல இன்ட்ரடக்ஷன் வரும். அதாவது இன்கிரீடியன்ஸுக்கு எந்த ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டையும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் மூலப்பொருள் தெரியும். மூலப்பொருள் தெரியாம ஒரு ப்ராடக்டை செய்யலுமா? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, கிச்சனுக்கு போற ஒரு குக் இல்லாட்டி வீட்டுல குக் பண்றீங்கன்னா ஒன்னாவது டெர்மரிக்குண்டா என்ன, கார்லிக்குண்டா என்ன, இப்படி இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும் வேணா. அப்பதான் உங்களுக்கு அதை வந்து ஃபார்மியோ இந்த ரெசிபீஸ்ல போடலாம். அதை கூட ஆட் பண்ணிட்டீங்க, அப்ப என்ன செய்ய போறீங்க, குறைவா ஆட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப அந்த மாதிரி டெக்னிக்ஸ் குக்கிங்ல இருக்கிற மாதிரி தான் ஃபார்முலாஸ். காஸ்மெட்டிக் குக்கிங் டிஃபரெண்ட், காஸ்மெட்டிக் டிஃபரெண்ட். ஆனால் ஃபார்முலாஸ் செய்யக்கொள்ள உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொடுறது நேரம் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் பற்றின நாலேஜ் கட்டாயமாக தேவை. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் மாடியூல் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 4 weeks ஃபுல்லாகவே சொல்லித்தர போகிறது வந்து இன்க்ரீடியன்ஸுக்கான இன்ட்ரடக்ஷன். ஒரு கலரிங் ஏஜென்ட் ஆகட்டும், இல்லை வந்து கலரிங் ஏஜென்ட்டால நீங்கள் நேச்சுரலாக
உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தேவையான கலரிங் ஏஜென்ட்ஸை நீங்க எப்படி ஃபார்முலாஸ்ல சேர்க்கிறது, எப்படி செய்யறது, இந்த ஹோம்மேட் லெவல்ல ஸ்மால் ஸ்கேல் லெவல்ல இந்த மாதிரி பீட்ரூட் பவுடர், ஆரஞ்சு பவுடர், ரைட், அதுகளை எப்படி செஞ்சு கொள்றது, அந்த விஷயங்களும் ஃபர்ஸ்ட் மாடியூல்ல இன்க்ளூட் ஆகும். ரைட், விளங்குதா? ஓ விளங்குது. இந்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் பத்தின நாலேஜையும் நாங்க ஃபர்ஸ்ட் மாடியூல்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சரியா? அடுத்த செகண்ட் மாடியூல் தேர்ட் மாடியூல்ல வரப்போற விஷயம் என்னன்னு சொன்னா ஃபார்முலாஸ். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னைக்கு சோப் ஃபார்முலா இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் ஃபார்முலாஸ் எல்லாம் காட்டலாம். இஷ்யூ ஃபேஸ் வாஷ்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வரும். ரைட், ஃபேஸ் வாஷ்ட ஃபார்முலாஸ் வர நேரம் இப்போ நாங்கள் பாருங்க இதில் இப்படி தந்து இருக்கிற நேரம் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் இப்போ நாங்கள் சம்டைம்ஸ் இதை பேசிக்காக பயன்படுத்துகிற இன்க்ரீடியன்ஸ் வந்து சொல்லித்தரோம். அதே மாதிரி அந்த ஃபார்முலால எந்த அளவில் ஆட் பண்ணணும், இதை எப்படி மாற்றி கொள்ளலாம் இந்த ஃபார்முலாஸை, ரைட், டெவலப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படியான விஷயங்களை கைட் பண்ணுறோம். ஓகே, அப்படி ஒவ்வொன்றிலையும் இருக்குது. ஜெல், காட் மில்க் சோப், ஹேர் கண்டிஷனர்ஸ், ரைட், லிப் கேர் ப்ராடக்ட், ஸ்பெசிஃபிக்காக லிப் பாம், ஹெர்பல் லிப் பாம், லிப்ஸ்டிக், ரைட், டோனர்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு ஆக லோ காஸ்ட்ல இந்த உப்டன், அதாவது ஃபேஸ் பேக்கள், ரைட், அதே மாதிரி ஹெனா ப்ரிப்பரேஷன், ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு. ஓகே, சன்ஸ்கிரீன், அது அடுத்தது ஒயிட்னிங் இன்க்ரீடியன்ஸ். இப்போ ட்ரெண்டாக போகிறது தானே ஆர்கானிக் ஒயிட்னிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்கானிக் ப்ராடக்ட்கள் செய்கிற அப்படின்றதெல்லாம் சொல்லி தருவோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்முலேட்டர்ஸா ஜாயின் ஆகி கோர்சஸ்ல ஜாயின் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு எங்களோட ஐக்கா பேஜ்ல பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்ட ப்ராடக்ட்களை கூட. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிராண்ட் ஓனராக மாறக்கூடியதா இருக்கும். ரைட், ஹெர்பல் காஸ்ட் அடுத்தது வந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் ஃபார்முலாஸை உருவாக்குறதுக்கு கைட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு ஹெர்ப்ட நாலேஜ் தேவைப்படும். ஏன்னா எந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு எந்த எந்த மருத்துவ குணங்கள் உள்ள பதார்த்தங்கள் இருக்குது. இப்போ பிம்பிளுக்குன்னு சொன்னா பொதுவாக நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம்? நீம், ரைட், அதே மாதிரி என்டி ஏஜிங்டா இப்போ வந்து நிறைய பேர் வந்து விருப்பம் யங் லுக்கா இருக்குது. இப்போ அதுக்கு என்டி ஏஜிங் காஸ்மெட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அதுல வந்து ஹெர்பல் இன்கிரீடியன்டாக இது பயன்படுத்தப்படுது அதிகமாக? விட்டமின் சி. விட்டமின் சி ஓரளவுக்கு ஸ்கின்னை வேணா க்ளோ பண்ணும். விட்டமின் சி, அஸ்வகந்தன் இருக்குது. பட் நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு காட்டி ப்ராடக்ட் எல்லாம் ஆட் பண்ணி காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி பவுடர்ஸ் இருக்குது. ஆயுர்வேத ஷாப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பவுடர்ஸ் எல்லாம் அஸ்வகந்தன். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்களை ஆட் பண்றது அந்த இன்க்ரீடியன்ட் நாலேஜை தருவோம். ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்டாக இருக்கட்டும், ஹெர்பல் ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அதுகளை நாங்கள் ஆட் பண்றதுக்கான கைடன்ஸை தருவோம். அதே மாதிரி ஹெர்ப்ஸை பற்றின நாலேஜையும் தருவோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிம்பிளுக்கு நீம், அது இல்லாமல் டீ ட்ரே இருக்குது. சிலவங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குள்ள டெர்மரிக் வந்து அலர்ஜிக்காக இருக்கும். அப்போ நாங்கள் டெர்மரிக்கை ஒரு இன்க்ரீடியண்ட்டாக பயன்படுத்த இயலாத சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்போ சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, எங்களுக்கு டெர்மரிக் அலர்ஜி, உங்களோட ஃபார்முலா டெர்மரிக் இல்லாமல் செஞ்சு தரையிடும், கஸ்டமைசேஷன் என்று சொல்லுவோம். அப்போ அதுக்கு நாங்கள் க்ரீம் பேஸை செஞ்சு வச்சுக்கொண்டு வேல்யூ அடிஷன் செய்யலாம். தேவைப்படுற மாதிரி ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ அந்த நேரத்துக்கு கஸ்டமர்ஸ் தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். கிளியரா? ரைட். ஏன்னா வந்து காஸ்ட் வந்து 3 months நடக்கும். செமில தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நோட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு சாம்பிள் இந்த சாம்பிள் மீன் இன்ட்ரடக்டரி செஷனை செய்கிறேன். ரைட்,
இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து மெயினா வந்து அவுட்கம் நாலேஜ் பத்தி தான். அடுத்தது ப்ராடக்ட் எப்படி செஞ்சுட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ற எப்படி மார்க்கெட்ல நீங்க போட போறீங்கன்ற விஷயங்களையும் படிப்போம். யாடிய கிளாஸஸ் வந்து இப்போதைக்கு ஷெட்யூல் பண்ணிருக்கிற மண்டேஸ் 7:30 PM ரைட். ஓகே என்னம்மா? மேம் அப்படின்னு சொன்னா இப்ப 3 மந்த்ஸ்க்கும் மண்டே 7:30 PM மட்டுமா கிளாஸ்? இல்ல நான் எப்பவுமே கிளாரிஃபை பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் வந்து மண்டே 7:30 PM நடக்கும். சரியா? அது போற 5th வீக்ல இருந்து டியூஸ்டே 7:30 PM நடக்கும். சரியா? தமிழ் மீடியம்க்கு தானே? ஓ ஓ ஓகே மேம். அப்படின்னா நாங்க வந்து ஃபார்முலாஸ் வந்து டியூஸ்டேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். 4 வீக்ஸ் வந்து நீங்க மண்டேஸ் படிச்சதுக்கு போறோம், இன்கிரீடியன்ஸை படிச்சதுக்கு போறோம். ஏன்னா ஒவ்வொரு பேட்சுக்கும் இன்டேக் வந்து மந்த்லி இருக்கிறதால ஃபார்முலா குரூப் வந்து டியூஸ்டேஸ் பேத்துட்டே இருக்கும். நீங்க இன்கிரீடியன்ட்டை ஃபர்ஸ்ட் மாடியூல முடிச்சோடனே உங்களை டியூஸ்டே செஷனுக்கு நாங்கள் ஆட் பண்றோம். கிளியர்? ரைட் ரைட். ஒன்றாவது இப்போ நாங்கள் பேசிக்காக காஸ்மெட்டிக்னா என்ன இந்த இன்ட்ரடக்ஷன். காஸ்மெட்டிக்னா எப்படியானது பதார்த்தம் யாருக்காவது சொல்லலுமா? வாட் இஸ் அ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்? கிளாஸ் வந்து யூஸ்வலி 1 hour 1.5 hour வரைக்கும் போகலாம். மேக்ஸிமம் 1.5 hour தான் நடக்கும். காஸ்மெட்டிக்னா என்ன ஒரு ப்ராடக்ட்? காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ன்றது என்ன மாதிரியான பதார்த்தம்? எனி ஐடியா? காஸ்மெட்டிக்ன்றது ஒரு பதார்த்தம், ஒரு சப்ஸ்டனா இருக்குது. அது நாங்க எங்களோட ஸ்கின்ல எங்களோட பாடியில அப்ளை பண்றோம். எங்களோட ஹியூமன் பாடியில அப்ளை பண்றோம். என்னத்துக்காகன்னு சொன்னா ஒரு சேஞ்ச் எடுக்கிறதுக்கு. ரைட்? ஒரு சேஞ்ச் ஒன்று எடுத்துக்கொள்றதுக்கு, டெக்ஸ்டரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதாவது எங்களோட ஸ்கின்ல ஏதாவது டேமேஜஸ் இருந்தா அதுகளை ட்ரீட் பண்றதுக்கு, நாங்க அழகா தெரியணும் அப்பியரன்ஸை. அதே மாதிரி ஸ்கின்னை கிளீன் பண்றதுக்கு நாங்க பயன்படுத்துற பதார்த்தத்தை தான் காஸ்மெட்டிக்ன்ற. சில காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எங்களோட பாடியில இருந்து வரக்கூடிய பேட் ஒடர்கள் ரைட் தடுக்கக்கூடிய பதார்த்தங்களாகவும் இருக்கும். உதாரணம் சொல்லலுமா? எப்படியான பதார்த்தங்கள் வந்து பேட் ஒடரை வந்து தடுக்கும்? டியோட்ரண்ட், பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற நேரம் அதுவும் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டாகத்தான் நாங்க கன்சிடர் பண்றோம். சரியா? இப்ப அடுத்த விஷயம் வந்து காஸ்மெட்டிக்கும் இன்னொரு விஷயம் இருக்குது, காஸ்மெசூட்டிக்கல். இதெல்லாம் தான் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ல வரும். கிரீம் இருக்குது. சொல்லுங்க பார்க்க, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமான்னு பார்ப்போம். என்ன மாதிரியான பதார்த்தங்கள் இருக்குது? மார்னிங் ஒரு ஆள் எலும்பினத்திலிருந்து ரைட், மார்னிங் பெட்ல இருந்து வேக்கப் பண்ணினத்திலிருந்து நைட் ரூட்டீன் வரைக்கும் நாங்க நினைக்காத ப்ராடக்ட் எல்லாம் உண்மையிலுமே காஸ்மெட்டிக் தான். உதாரணம், 1வது எலும்பினோட வாஷ் பண்ணுவோம், ஃபேஸ் சோப் ஒன்றை யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுவோம். இப்போ யாருமே ஃபேஸ் வாஷ்ன்றதுக்குள்ள எல்லாருக்கும் காஸ்மெட்டிக்னு நினைப்பீங்க. ஆனா சோப் கூட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான். அப்ப மார்னிங் எலிமினத்திலிருந்து நைட் பெட்டுக்கு போகும் வரைக்கும் நாங்க வந்து யூஸ் பண்றது வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். சோப், சிம்பிளான சோப். இப்ப சோப்பு மட்டுமே பிஸ்னஸா செஞ்சு எத்தனையோ இதுகள் நடக்குது. ஏன்னா எத்தனையோ கஸ்டமர்ஸ், எத்தனையோ என்டர்பிரனர்ஸ் ஆகிருக்கிறாங்க ஒன்லி சோப் மேக்கிங்களை வச்சு. அது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே அவங்களுக்கு ப்ராடா யோசிக்க கொள்ள வந்து நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப சில நேரம் ஒரு ப்ராடக்டை மட்டும் பாவிக்க கொள்ள, இப்ப ஃபேஸ் வாஷை மட்டும் பாவிக்கிறதால சம்டைம்ஸ் விசிபிளான ரிசல்ட்ஸ் கிடைக்காம இருக்கலாம். அப்ப நாங்க எல்லா ப்ராடக்ட்களையும் எல்லா ப்ராடக்ட்களையும் மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு கிட்டா கொடுக்க கொள்ள. இப்ப பாருங்க, ஆன்டி ஆக்னி கிட், உதாரணத்துக்கு சொல்றேன், ஹெர்பல் ஆன்டி ஆக்னி கிட். அப்படி பாத்திப்பீங்க தானே மார்க்கெட்ல. அந்த ஹெர்பல் ஆன்டி ஆக்னி கிட்னு வர நேரம்
right? Herbal anti-acne கொள்ள ஹெர்பல் ஆன்டி அக்னின்னு சொல்லக்கொள்ளையே ஒரு கிட்டா குடிக்கலும். ஒரு ஃபேஸ் வாஷ், அடுத்தது டோனர் உண்டு, க்ரீம் உண்டு, சீரம் உண்டு. அப்ப கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ஜெராஸ்ல இல்லாட்டி ஆன்டி ஆக்னி காஸ்மெட்டிக் கிட் இந்த மாதிரி செட்டா வரும். ஃபேஸ் வாஷ், acne care essential, right? Face wash, mask, even scrubber. அடுத்தது வந்து க்ரீம் தேவைப்படுற நேரம், அதே மாதிரி சீரம் எல்லாம். அப்ப அந்த நேரத்துக்கு வந்து உங்களோட ப்ரொடக்ட் ரேஞ்ச் வந்து கூடும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆப்வியஸா விசிபிளான ரிசல்ட்ஸும் கிடைக்கும். அப்ப காஸ்மெட்டிக்ன்றது வந்து எல்லாம் சேர்ந்தது தான். க்ரீம் வரலாம், ஜெல் வரலாம், லோஷன் வரலாம், ரைட்? பெர்ஃப்யூம், க்ளோன், பாத் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ரைட்? லிப் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். அடுத்த விஷயம் வந்து காஸ்மெசூட்டிக்கல். காஸ்மெசூட்டிக்கல் என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காஸ்மெசூட்டிக்கல் அதாவது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுக்கு நாங்க மருத்துவ குணங்கள் உள்ளடக்கின பதார்த்தங்களை ஆட் பண்றோம். காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தட் ஹேவ் பயோஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் வித் மெடிசினல் பெனிஃபிட். இப்ப நாங்க சும்மா ஒரு பேஸை மட்டும் வச்சுக்கொள்ளாம, க்ரீமை மட்டும் வச்சுக்கொண்டீங்கன்னா க்ரீம் உருவாக்குறதுக்கு தேவையான பதார்த்தம் இருக்கும், அத ரிசல்ட்ஸ் தர பதார்த்தம் இருக்கும். அந்த ரிசல்ட்ஸ் தந்து விசிபிளான சேஞ்சஸ் எடுக்கக்குள்ள நாங்க மிச்சமே மருத்துவ குணங்கள் உள்ளடக்கின பதார்த்தங்களை தான் ஃபார்முலால ஆட் பண்ணுவோம். ஏன்னா அதை நாங்க சொல்ற காஸ்மெசூட்டிக்கல். அப்ப நாங்க பிளைண்டா வந்து செய்ய போறது பேஸ் மட்டும் இல்ல, மருத்துவ குணங்கள் உள்ளடக்கின பதார்த்தங்களை ஃபார்முலால ஆட் பண்ணி அத ஸ்கின்னுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிம்பிள் உள்ள ஸ்கின் ஒரு ஆள் வெளியில போறேன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு சிம்பிளா ரைட்? காஸ்மெசூட்டிக்கல் என்று சொல்லக்கொள்ள ஒன்று ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுக்கும் காஸ்மெசூட்டிக்கலுக்கும் டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு மேக்கப் ப்ராடக்ட் இருக்குது. நீங்க வெளியில போறீங்க, உங்களுக்கு ஒரு பிம்பிள் இருக்குது, மேக்கப் பவுடர்ஸ் இருக்குது. உங்களுக்கு சிம்பிளா மேக்கப்பை அப்ளை பண்ணி அத பிம்பிளை மறைக்கலாம். எலுமா இல்லாதா? ஏலும். ஆனா வாஷ் பண்ணதுக்கு பிறகு, மேக்கப்பை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு அந்த பிம்பிள் கியூர் ஆகி இருக்குமா? கம்ப்ளீட்டா இருக்குமா? இல்ல, திரும்ப பிம்பிள் விளங்கத்தான் செய்யும். அப்ப அந்த மேக்கப் ப்ராடக்ட் வந்து ஒரு காஸ்மெட்டிக் தான். ஆனா இப்ப நாங்க மருத்துவ குணங்கள் உள்ளடக்கின பதார்த்தங்களை யூஸ் பண்ணி, உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி நீம், அதே மாதிரி டீ ட்ரீ இருக்குது, அந்த மாதிரியான பதார்த்தங்களை யூஸ் பண்ணி பிம்பிள் இருக்கக்கூடிய பிரச்சனையான ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனையான பிம்பிளை ட்ரீட் பண்ணலாம், கியூர் பண்ணலாம், சுகப்படுத்தலாம். அப்ப கண்டினியூஸா யூஸ் பண்ணக்கொள்ள அந்த பிம்பிள் இல்ல. அப்போ நாங்க ஃபார்முலால நீம் ஆட் பண்ணலாம், தேவைப்பட்ட மஞ்சள், டீ ட்ரீ அப்படி இருக்குது, துளசி, அதெல்லாம் ஆட் பண்ணி செய்யற நேரம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கியூர் ஆகும். அப்ப அந்த நேரத்துக்கு நாங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்ட காஸ்மெசூட்டிக்கல் ப்ராடக்டா மாத்துறோம். ஒரு ஃபேஸ் வாஷ்ல துளசி ஆட் பண்ணப்படுகிறது, நீம் ஆட் பண்ணப்படுகிறது, அதாவது வேப்பலை, அதே மாதிரி டீ ட்ரீ எல்லாம் ஆட் பண்ணி செய்யற நேரம் அது நல்ல ரிசல்ட்ஸை தரும். அந்த மாதிரி ப்ராடக்டை தான் நாங்க சொல்ற காஸ்மெசூட்டிக்கல். விளங்கினா இல்லையா? அந்த மாதிரியான ஃபார்முலாஸை நீங்க கிரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்க கொள்ளத்தான் அது சேஞ்ச் ஒன்றது காட்டும். சரியா? ப்ளஸ் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லலாம், ஷாம்பு. சும்மா ஷாம்புட பேஸை செஞ்சு ஷாம்பு கொண்டு சொல்லி கொடுக்கல.
அதுல எந்த ஒரு மருத்துவ குணங்களும் உள்ளடக்கின பதார்த்தங்களை ஆட் பண்ணாமலே ஷாம்பு செய்யலாம், ரைட்? ஆனா அந்த ஷாம்புல பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு இப்ப டென்ட்ரஃப் ட்ரீட் பண்ணணும், அதே மாதிரி ஹேர் ஃபால் முடி கொட்டுற பிரச்சனைய தீர்க்கணும், ரைட்? அதே மாதிரி வேற இச்சிங் ஸ்கேல்ப் பண்றோம், முடி தலை சொரிச்சல்கள் இருந்தா அதை கியூர் பண்ணணும். இப்ப அதுக்கு தேவையான மருத்துவ குணங்கள் உள்ளடக்கின பதார்த்தங்கள் ஷாம்புல ஆட் பண்ணு. பொதுவா வந்து டேண்ட்ரஃப்னு சொன்னா என்ன மாதிரியான பதார்த்தங்கள் ஆட் பண்ணலாம்? ம் டென்ட்ரஃப்க்கு வந்து துளசி யூஸ் பண்ணிடலாம். துளசி பயன்படுத்தலாம். வேற டேண்ட்ரஃப்னா பொடுகு, பொடுகுக்கு துளசி. அதிகமாக வீடுகள்ல யூஸ் பண்ற ஃபெனுக்ரிக், அதாவது உளுவரிசி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுவும் பயன்படுத்தலாம். வெந்தயம். வெந்தயம் வெந்தயம் இந்த வெந்தயத்தை இப்படி ஃபார்முலால எங்களுக்கு வெந்தயத்தை அதே மாதிரி. ஆமா, சீயக்காய், ஈவன் நீமும் நல்ல, அப்ப அப்படியான பதார்த்தங்களை நாங்க ஃபார்முலாக்கு ஆட் பண்ணணும். ஸோ அப்ப ஆட் பண்ணினா அதுக்கு எங்களுக்கு ஆன்டி டென்ட்ரஃப் ஷாம்பூன்னு சொல்லலாம். அப்ப அந்த ஆன்டி டென்ட்ரஃப் ஷாம்பூன்றது ஒரு காஸ்மெட்டிக்கலா இருக்கும். காஸ்மெட்டிக்கை தாண்டி ஒரு மருத்துவ குணங்கள் உள்ளடக்கின பதார்த்தமாக ஆட் பண்ணப்படும். சரியா? ரைட். ஸோ இப்போ நாங்கள் நிறைய படிக்க போறது வந்து இந்த காஸ்மெட்டிக்கல் விஷயங்கள் தான். அதே மாதிரி டியோட்ரன் என்ன? படித்த டியோட்ரன் தெரியாது. டியோட்ரன் என்ன சொன்னா அண்டர் ஆர்ம்ல யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டி ஆடர, அதாவது ஸ்வெட் ஆகினா வர பேட் ஓடர மாஸ்க் பண்றதுக்கு, மறைச்சிடறதுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் உள்ள ஒரு பாடி ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்கா அண்டர் ஆர்ம்ல. ஏன்னா அந்த இடங்கள் தானே கூடவா வேர்க்கும். ஆனா வேர்த்ததுக்கு பிறகு வர ஸ்மெல் வந்து அன்பிளசண்டா இருக்கும். ஸோ அந்த அன்பிளசன்ட் ஸ்மெல்ல சரியில்லாத அந்த துர்நாற்றங்களை மறைக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் டியோட்ரண்ட். அதை இப்ப ஆன்டிபர்ஸ்பிரண்ட்னு வந்து அது வேர்க்கிறதே குறைக்கும். அப்ப அந்த வேர்வையால வர ஸ்மெல்ல மறக்கிறது மாதிரியே வேர்க்கிறத குறைக்கக்கூடிய பதார்த்தங்களை ஆட் பண்ணி எங்களுக்கு காஸ்மெட்டிக்கல் ப்ராடக்ட்டுங்க தயார்படுத்தி கொள்ளலாம். கிளியரா? அடுத்த 2 விஷயமும் நான் சொன்ன விஷயம்தான். அடுத்தது காஸ்மெட்டிக்கல் ஏஜென்ட் எங்களோட ப்ராடக்ட்ல நாங்க காஸ்மெட்டிக்கல் ஒரு விஷயம் பார்ப்போம். அந்த இப்ப நான் சொன்ன மாதிரி மருத்துவ குணங்களை உள்ளடக்கின பதார்த்த மருத்துவ குணங்களை உள்ளடக்கின பதார்த்தங்கள் வந்து ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளவு பெனிஃபிட் தரப்போகுது, அது எப்படி ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் தாரன்றத பாக்குறதுக்கு தான் நாங்க இந்த மாதிரி அதோட ஆக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ரைட்? மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்றது அதுதான். அதாவது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் என்ன மாதிரியான இன்கிரீடியண்ட்டை ஆட் பண்ணி அந்த ஸ்கின் ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணலாம், அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்ன்ற ஐடியாவை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நிறைய காஸ்மெட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா நுண்ணங்கிகளோட வளர்ச்சி, ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட்னா நுண்ணங்கிகளோட வளர்ச்சியை தடுக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் சிலவங்களுக்கு பிம்பிள் வந்தோடனே அது மார்க் ஆகும், அது வந்து கொஞ்சம் பெருசாகும், ஆக்னி வல்காரிஸ் மாதிரி, அதாவது இந்த என்ன சொல்ற பஸ் கலெக்ட் ஆகும், ஏன்னா சேல் கட்டுற மாதிரி வரும். அது ஒரு பிளாக் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பிளாக் ஹெட்டா இருக்கும். ஸோ அது அது பெருசாகி ரெட் ஆகும், அதுல அது அந்த பஸ் கலெக்ட் ஆகி இன்ஃபெக்ஷன் மாதிரி சில நேரம் வரையுது. அந்த நேரத்துக்கு நுண்ணங்கிகளோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய பதார்த்தங்கள் வந்து எங்கட ஃபார்முலால நாங்க ஆட் பண்ணக்கொள்ள அது இன்ஃபெக்ஷன் உண்டா ஆகாது, ரைட்? ஸோ அப்படியான இஃபெக்ட் எங்கட காஸ்மெட்டிக்கல் பதார்த்தங்கள் மருத்துவ குணங்கள் உள்ளடக்கின பதார்த்தங்கள் கொண்டிருக்கும். அடுத்தது வந்து மெலனின். மெலனின் என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வாட் இஸ் அ மெலனின்?
உடலில் காணப்படுற நிறமி எஸ் ஸ்கின் மெலனின் தோல்ல ஸ்கின்ல காணப்படும். எஸ் வெரி குட். ஸ்கின்ல ஸ்கேல்ப்ல ரெண்டுலயும் மெலனின் இருக்குதாங்க. என்னம்மா தலையிலயும் முடி இருக்குது நரைக்கிறதுக்கு வந்து மெலனின் தானே ரீசன். மெலனினோட சேர்த்து கெரட்டின் keratin. புரோட்டீன் காரணம். எஸ் கெரட்டினும் காரணம் ஸ்கேல்ப்ல. மெலனின்ன்றது வந்து மெயினா எங்களோட ஸ்கின்ன்ற கலர் ஸ்கேல்ப்லயும் ஸ்கின் இருக்குது ரைட். ஓ மெலனின் மெயின் வந்து ஸ்கின்னுக்கு வந்து கலர் தரக்கூடியது ரைட்டா. நாங்க ஸ்கின் கேர்னு கூட நாங்க யோசிக்கப்படாத தோல் மட்டும் ஹேரும் வரும், அதே மாதிரி நெயில்ஸ் வரும், அதான் ஹெனா இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம், லிப்ஸ் எல்லாமே ஐஸ் எல்லாமே ஸ்கின்னுக்குள்ள தான் ரைட். ஸோ மெலனின்ன்ற பதார்த்தம் தான் எங்களோட ஸ்கின்னுக்கு கலரை தரக்கூடிய பதார்த்தம். இப்போ ஒரு ஆளுக்கு ஸ்கின்ல வந்து மெலனின் அதிகமாக இருக்குது என்று சொன்னா என்ன மீனிங்? அவங்க டார்க்கா மெலனின் அதிகமா இருந்தா நல்லா டார்க்கா இருப்பாங்க. ஸ்கின் வந்து டார்க்கா இருக்கும். இப்ப மெலனின் வந்து குறைவாக இருக்குதுன்னா அவங்களோட ஸ்கின் லைட்டாக இருக்கும். இப்ப ஒரு ஆள் வந்து ஸ்கின் வந்து நல்ல லைட்னிங் ஆகணும், ஸ்கின் ஒயிட் ஆகணும் என்று யோசிச்சாங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயம் வந்து ஆன்சர் பண்ணும்? மெலனின உடம்புல இருந்து குறைக்கல ஏதாச்சும். மெலனின் அளவு வந்து உடம்புல இருந்து குறையணும். அதாவது எங்களோட உடம்பு வந்து உருவாக்குற மெலனினை கண்ட்ரோல் பண்ணணும், அப்படித்தானே? எஸ். அப்ப அதுக்கு சில ஹெர்பல் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது, சில மருத்துவ குணங்களை உள்ளடக்கின பதார்த்தங்கள் இருக்குது. அது மெலனின் வந்து எங்களோட மேலுக்கு வராம, அதாவது வெளியில தோல்ல தானே வந்து மெலனின் வந்து கலரை காட்டுது. அப்ப எங்களோட ஸ்கின் மேல் தோல்ல கலரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். மெலனின் அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பதார்த்தம் இருக்குது. அது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி இல்லாது அளவோட பயன்படுத்தணும். ஸோ நாங்க வந்து கிட்டத்தட்ட செகண்ட் மாடியூல்ல ஒயிட்னிங் இன்கிரீடியன்ஸ் ஒரு டாபிக் போட்டு இருக்கிறோம். அதாவது ஒயிட்னிங் கொள்ள சில இப்ப மிச்சமே ட்ரெண்டா இருக்கிற ஒயிட்னிங் இன்கிரீடியன்ட் என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹெர்பல்லையும் பாதரசம் வந்து நம்பர் கெமிக்கல் நம்பர் 1 கெமிக்கல். மர்க்கரி. அதுக்கு முந்தின மர்க்கரிக்கு முந்தி இன்னொன்று இருக்குது ஹைட்ரோக்யூனோன். அது தடை செய்யப்பட்ட இன்கிரீடியன்ட். மர்க்கரியும் தடை செய்யப்பட்ட இன்கிரீடியன்ட். அது ரெண்டும் ஒரு நாளும் ஃபார்முலாஸ்ல பயன்படுத்த இயலாது. நீங்க உங்களோட ஸ்கின்னுக்கு டேமேஜை விளைவிக்கிறது விரும்ப மாட்டீங்க, அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும். ஸோ அது இல்லாம சில இன்கிரீடியன்ட்ஸ் ஆர்கானிக் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு காஜிக் ஆசிட் இருக்குது, அதே மாதிரி குளூட்டதைன் இருக்குது. அதுகள் அளவோட பயன்படுத்தணும். அப்ப அந்த அளவுகளை நாங்க சொல்லி தருவோம், ஃபார்முலாஸ் எப்படி ஆட் பண்றோம்னு சொல்லி தருவோம். அது இல்லாம ஹெர்பல் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது. ஹெர்பல்னு சொல்லக்கொள்ள மெயினா வேல்மி, லிக்கோரைஸ். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? லிக்கோரைஸ் தமிழ்ல என்ன சொல்ற? கேள்விப்பட்டில்ல. அதிமதுரம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்ப மதுரம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆயுர்வேதல நாங்க யூஸ் பண்ற ஒரு காமனா யூஸ் பண்ற ஒரு தாவரம் தான் இந்த அதிமதுரம், வெல்மின்ற பதார்த்தம். அதிமதுரம் வந்து நாங்க ஃபார்முலால யூஸ் பண்ண கொள்ள ரைட். அதிமதுரம் ஸ்கின் லைட்னிங் ப்ராடக்டாக பயன்படுத்தப்படுது. நீங்க ஆராய்ச்சி ரிசர்ச்ல கூட பண்ணப்பட்டிருக்குது. ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெல்மிக்கு இருக்குது. ஸோ இப்போ லீடிங் கம்பெனிஸ் கூட ஹெர்பல் இண்டஸ்ட்ரியில, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில லீடிங் கம்பெனிஸ் கூட இந்த வெல்மியை யூஸ் பண்றாங்க ஸ்கின் லைட்னிங் எஃபெக்டுக்காக. ஸோ அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்தலாம் ரைட். அந்த பயன்படுத்தி பிக்மெண்டேஷன் மார்க்களை, ஏன்னா இப்போ பிக்மெண்டேஷன் தெரியும் தானே, பிம்பிள் ஒன்று வந்தோடனே அந்த இடத்துல ஸ்கார் ஆகும், பிளாக் ஆகும். அப்ப அதுகளுக்கும் வந்து மெலனின் அளவை தான் நாங்க குறைக்கணும். அப்ப அந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஃபார்முலால ஆட் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும். விளங்குதா? ரைட். ஒரு ஆள் என்னமோ கேட்டீங்க சாட் பாக்ஸ்ல, இன்கிரீடியன்ஸ் எங்க எடுக்கலாம்னு நாங்க கைட் பண்ணுவோம் ரைட். எங்க எடுக்கலாம், அந்த
எப்படி செலக்ட் பண்ணலாம், ரைட்? மெயினா வந்து இப்ப ஒரே இன்கிரீடியண்டா இருக்கு, நான் உங்களுக்கு ஒன்மெண்டா காட்டலாம். நீங்களும் பார்த்திருப்பீங்க பொதுவாக. இப்ப நியாசினமைடுன்னு ஒரு பதார்த்தம் இருக்குதுன்னா, நியாசினமைடு பவுடர் ஒன்று இருக்குது, விட்டமின் பியோட ஒரு ஃபார்ம், ரைட்? நியாசினமைட் பவுடர் தராஸ்ல இருக்குமோ தெரியல, இல்லாட்டி வேற இடங்கள்ல பார்ப்போம். லா பியூட்டி ஒவ்வொரு வெள்ளையில வரும். நியாசினமைட் தராஸ்ல இல்ல. நியாசினமைட் பவுடர் உதாரணத்துக்கு ஒவ்வொரு விலையில இது இவங்கள்ட்ட 700க்கு இருக்குது. தராஸ்ல 368ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 368ல இருந்து. இந்தியன் பிரைஸ் 200 அப்படி இருக்குது. அப்ப நாங்க எப்படி குவாலிட்டியான இன்கிரீடியன்ட்டை செலக்ட் பண்ணுறோம், இது முக்கியம். அது நாங்க சொல்லித்தரோம். வெண்டர்ஸ்ட டீட்டெயில்ஸும் தருவோம், பிளஸ் அவங்களுக்கு வெரிஃபை பண்ணிக்கொள்ளும். இப்ப நீங்க நாங்க தர வெண்டர்ஸ்டே சம்டைம்ஸ் ஒவ்வொரு ரேஞ்ச்ல ப்ராடக்ட்ஸ் போகும். ஹோல்சேலா செய்யறவங்க மிச்ச மார்ஜின் வைக்காம தருவாங்க, ஏன்னா ஸோ ரிட்டைல் ஆக்கள் சம்டைம்ஸ் மார்ஜின் கூடவா இருக்கும். ஸோ நீங்க வந்து MSDS மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்னு இருக்குது, அதை வாங்கி எப்படி பார்த்து எப்படி இன்கிரீடியண்ட்டை சரியான முறையில செலக்ட் பண்ணி கொள்வீங்க பண்ணலாம்ன்றத சொல்லித்தர, ரைட்? காஸ்ட்ல அது வருகிறது, நான் சொல்லி தருவோம். அடுத்தது வந்து சீரமைட் சிந்தசிஸ். சீரமைடுன்றது வந்து ஸ்கின்னுக்கு தேவைப்படுற பதார்த்தங்கள். இதே மாதிரி இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்ஃப்ளமேஷனை தடுக்கக்கூடிய. ஸோ அந்த மெக்கானிசமை நாங்க விளங்கி கொண்டோம்டா எங்களோட ஃபார்மியோலால எப்படி நாங்க இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணி எப்படி ரிசல்ட்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம்ன்றத ஃபார்முலா படிக்கக்குள்ள ஆன்லைன் ஆர்டர் பண்ண சொல்லி தருவீங்களா? என்னமா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு? பிசினஸ் என்னமோ கேட்டுக்கிறீங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண சொல்லி தருவீங்களா? என்ன ஆன்லைன் இன்கிரீடியன்ஸா? யா வெண்டர்ஸ் எல்லாம் 90% ஆன்லைன்ல வந்து டீல் பண்ணுவாங்க, ரைட்? மேம் இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் குரூப்ல போடுவீங்களா? இது வந்து இந்த PDF ரைட். இந்த PDF வந்து இது வந்து மெயினா வந்து நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இதுல ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நான் வந்து இதை ஷேர் பண்ணுவோம். மத்தது இந்த வெபினார் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மெயினா வந்து ஃபர்ஸ்ட் மாடியூல்ல இன்க்ளூட் ஆகிற ஒரு டாபிக். ஸோ இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் உங்களோட மெயிலுக்கு அனுப்பி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், சரியா? நோட்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்றோம். தென் ஷேர் பண்ணவங்க இந்த ரெஜிஸ்டர் ஆகினவங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நாங்க நாளைக்கு உங்களோட ப்ராசஸ் பண்ணி உங்களோட விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு மெயில் பண்றோம், ரைட்? நோட்ஸ் ஷேர் பண்ணுவோம், ஸோ டோன்ட் வரி. ஸ்கின்ல வந்து 3 லேயர் இருக்குது. ஒன்று வெளித்தோல்னு சொல்றோம், எபிடெர்மிஸ். நடுவில் இருக்கக்கூடியது டெர்மிஸ், கீழே இருக்கிறது ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்றோம். ஸோ எபிடெர்மிஸ்ன்றதான் வெளியில தெரியக்கூடியது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மெலனின் வெளியில தெரியிற இடத்துலயும் இருக்கும், டெர்மிஸ்லயும் இருக்கும். வெளியில தெரியிற இடத்துல தான் அந்த கலரை வெளியில காட்டுது. உள்ளுக்கு இருக்கிறதுக்கு நேரம் எங்களுக்கு கலர் விளங்காது தானே டீப்ல டெர்மிஸ்ல. அதே மாதிரி ஹைப்போடெர்மிஸ்ல வந்து மெயினா வந்து ஃபேட்கள் இருக்குது. டெர்மிஸ்ல வந்து பிளட் சப்ளை எல்லாம் இருக்குது. நாங்க 90% நாங்க சில பதார்த்தங்கள் வந்து மேல் தோல்ல மட்டும் இருக்கும், அதாவது நாங்க காஸ்மெட்டிக்ல பயன்படுத்துற பதார்த்தங்கள். மற்ற பதார்த்தங்கள் வந்து உள்ளுக்கு வரையும் போகலாம், டெர்மிஸ் வரைக்கும் போகலாம். இப்ப என்ன சொன்னீங்க, வைட்னிங்ல வந்து பாதரசம், மர்க்கரி, அதெல்லாம் ஸ்கின்னுக்குள்ளுக்கு அப்சர்வ் ஆகி போற நேரம் தான் பிளட்லயும் போகும். பாருங்க, டெர்மிஸ்ல நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்குது. சோ அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து இந்த பதார்த்தங்களை உறிஞ்சிக்கொள்ளும். அப்படி உறிஞ்சிக்கொள்ற நேரம் அது பிளட் ஃபுல்லா போற நேரம் என்ன நடக்கும்? ஸ்கின்னுக்கு பாதுகாப்பாது? ஸ்கின்னுக்கு பாதுகாப்பா? இல்ல ஹார்ம்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ் அதனால தான் ஆட் பண்ண வேணாம்னு சொல்றது. மர்க்கரி எல்லாம் ஹார்ம்ன்ற கூட அதை ஆட் பண்ணல.
சேஃபான இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணக்கொள்ள எந்த இப்ப நாங்க தான் வேல்மி, அஸ்வகந்த, நீம் இதெல்லாமே தாவரங்கள். ஸோ பயம் இல்லாம ஃபார்முலால ஆட் பண்ணக்கொள்ள அது ஸ்கின்னுக்கு போயிட்டு பிளட்டுக்கு போனாலும் எந்த பாதிப்பும் இல்லை. பயன்படுத்தலாம் பயம் இல்லாம. சேஃபான இன்கிரீடியன்ட்ஸ். கிளியர் ரைட்? விளங்கிட்டா? ரைட். ஓ மிஸ் விளங்கிட்டு. அதான் உங்களுக்கு விளங்குது. இப்ப இன்கிரீடியன்ஸ் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம்ன்றது. சரியா? சோ இன் ஷார்ட் என்னமா அப்ப ஒவ்வொரு விஷயத்திலயுமே நாங்க இவ்வளோ 120 ஃபார்முலாஸ்லயுமே ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டை பத்தின நாலேஜையும் தரத்தால உங்களோட ஓன் ஃபார்முலாஸை கிரியேட் பண்ணி அதே மாதிரி தேவைப்படுற நேரம் கஸ்டமைசேஷன்கள் செஞ்சு ப்ராடக்டா லான்ச் பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து இப்ப சோப்பை பத்தி பேசினோம்னு சொன்னா மெல்ட் விளங்கிச்சு தானே? அதுதான் மெயினான டாபிக்ஸ். இதுல இன்னும் இருக்குது அது ரைட். காஸ்மெசூட்டிக்கல் மாய்ஸ்சரைசர் என்ன அதெல்லாம் படிக்க இருக்கிறோம். நான் வந்து உங்களுக்கு சாம்பிளா ஒரு ஈஸியா பிசினஸ் செய்யக்கூடியது வந்து சோப், ஹேண்ட்மேட் சோப் ஆன்லைன்ல செல் பண்றாங்க. இது 100 கிராம் சோப் வந்து 75 கிராம் சோப் வந்து 600 rupeesக்கு செல் பண்றாங்க. 75 கிராம் சோப் கிட்டத்தட்ட 600 rupeesக்கு. கிளியரா? ரைட். இதுல வந்து ஆல்ரெடி சோப் செய்யறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நாங்க உங்களோட கண்டென்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். கால் ப்ராசஸ் சோப் மேக்கிங், அதே மாதிரி மெல்ட் அண்ட் போ தான் ஈஸியா செய்யக்கூடிய சோப். இந்த மாதிரி சோப்ல ரைட் இதெல்லாம் வரும். அப்ப அதுக்கு நாங்க கால் ப்ராசஸ்ல எப்படி செய்யலாம், மெல்ட் அண்ட் போர் எப்படி செய்யலாம்ன்றது சொல்லித்தரேன். இப்ப சிம்பிளா மெல்ட் அண்ட் போ சோப், அதாவது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட சோப் பேஸ் இருக்கு மார்க்கெட்ல. சோப் பேஸ் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு நான் தராசை வச்சே பண்ண சொல்றேன். பாருங்க, சோப் பேஸ் 2000 rupees 1 kilo, ரைட்? 1 kilo சோப் பேஸ் 2000 rupees. அதுதான் தேவைப்படும் சோப் செய்யறதுக்கு. 75 கிராம் சோப்புன்னு சொன்னா எத்தனை செய்யலாம்? 1000 கிராம் சோப்புக்கு வந்து 1000 கிராமுக்கு வந்து 2000 காஸ்ட் ஆகும் சோப் பேஸ். மெல்ட் அண்ட் போன்னு சொன்னா ஆல்ரெடி சோப் ஆகப்பட்டிருக்குது. நாங்க அதை உருக்குறோம். மெல்ட்னா உருக்கி திரும்ப போ பண்றோம், ஊத்துறோம். அதான் மீன். 75 கிராம் சோப் எத்தனை செய்யலாம்? 1000 கிராமால எத்தனை செய்யலாம்? எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம்ன்றது இந்த பிசினஸ் விஷயத்தை தான் இதுல சொல்லி தரத்துக்கு சொல்றேன். 1000 டிவைட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 13 சோப் செய்யலாம். ரைட்? சரிதானே? 13 சோப்ஸ். ரைட்? உங்களுக்கு மெல்ட் அண்ட் போல சோப் செய்ய காஸ்ட் ஆகும். கிட்டத்தட்ட சோப் பேஸ் தேவைப்படும். அடுத்தது இந்த 1 கிலோகிராம் சோப்புக்கு நீங்க ஹெர்பல் பவுடர்ஸ் போடுவீங்க. வேல்மி பவுடர், இல்ல அஸ்வகந்த சோப் செய்யலாம், நீம் சோப் செய்யலாம். நீம் பவுடர் உங்களோட சம்டைம்ஸ் வீடுகள்ல வேப்பிலை இருக்குதுன்னா உங்களுக்கே காய வச்சு நான் சொன்னேன் எப்படி பீட்ரூட் பவுடர் செய்யலாம், எப்படி நீம் பவுடர் செய்யலாம், எப்படி ஆரஞ்சு பீல் பவுடர் செய்யலாம்ன்றதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். சோ அந்த பவுடர்ஸ் எல்லாம் செய்யறத படிச்சு கொண்டீங்கன்னா அந்த பவுடர் உங்களுக்கு செய்யலாம். அப்ப காஸ்டும் இருக்காது. நான் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். ரைட்? பொதுவா நாங்க வந்து 100 கிராம் சோப்புக்கு 100 கிராம் சோப் பேஸுக்கு கிட்டத்தட்ட 5 கிராம் பவுடர் தான் ஆட் பண்ணும். அப்ப 1000 கிராமுக்கு 50 கிராம் தான் எங்களுக்கு ஹெர்பல் பவுடர் தேவைப்படும். அப்ப நீம் பவுடர் எவ்வளவுன்னு பாப்போம் மார்க்கெட்ல. வரி பண்ண தேவையில்லை. நாங்க காஸ்ட்ல வந்து இன் டீட்டெயிலா சொல்லுவேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் விஷயத்தையும், அதாவது
ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுட 100 கிராம் 500 ருபீஸ். எங்களுக்கு 1 கிலோ சோப் செய்யறதுக்கு தேவைப்படுறது ஜஸ்ட் 50 கிராம் தான். சரியா? அப்போ 50 கிராம் 250 எடுப்போமே. வீட்டில் செஞ்சீங்கன்னா அதுவும் காஸ்ட் ஆகாது. அப்போ 250 கிராம் தேவைப்படும் ஹெர்பல் பவுடர்ஸ். டோட்டல் காஸ்ட் வந்து அப்போ இன்க்ரீடியண்ட்டாக காஸ்ட் மட்டுமே 2250 கிராம். சாரி ருபீஸ். விலகுது தானே? ஃப்ரேக்ரன்ஸ் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் தேவைப்படும். நீங்கள் வந்து 1 ml எல்லாம் 1 ml போட்டாலும் போதும் 1 கிலோவுக்கு. சரியா? அப்போ அதுவும் பெரிய இது இல்லை. எல்லாம் சேர்த்து நான் சும்மா சொல்கிறேன். உங்களோட சார்ஜ் எல்லாம் சேர்த்து நீங்கள் 2500 3000 போனோன்னு வைங்களே. எல்லாமே சேர்த்து லேபல் ஒன்று தேவைப்படும். எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3000 போகுது 1 கிலோ சோப் செய்யறதுக்கு. உங்களுக்கு 13 சோப் செய்யலாம் இந்த 1 கிலோவால். 13 இப்போ எவ்வளோ விற்கப்படுகிறது? 600 ரூபாண்டு. நான் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸுக்கு தானே போகுது. சிலவங்க 750 800க்கும் செல் பண்றாங்க. இப்போ பார்த்தது மட்டும் 600 ரூபாய்க்கு விற்க போறோம்டா. எவ்வளோ வருகிறது? 13 into 600 rupees 7800 rupees வருது. ஆனால் உங்களுக்கு காஸ்டாக இருக்கிறது 3000. இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்? எவ்வளோ வருது ப்ராஃபிட்? 7800 3000 கழிச்சா கிட்டத்தட்ட 4800 வருகிறது ப்ராஃபிட் மட்டும். ஸ்மால் ஸ்கேல்ல சின்ன ஒரு பிளேஸ்ல சின்ன டைம் 1 கிலோகிராம் சோப் செய்யறதுக்கு அவ்வளோ டைம் போகாது. கூடினா 1 hour தான் போகும். அது கூடினா குயிக்கா செஞ்சிடலாம். மெல்டன் போ பண்ணக்கொள்ள ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட சோப் பேஸ் இருக்குது. நாங்கள் டபுள் பாயில ஹீட் பண்ணுவோம். அது பாயில் ஆகும், மெல்ட் ஆகும். அதுக்கு பிறகு ஹெர்பல் பவுடர்ஸ் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக கரைச்சி அதை மோல்டுக்கு போடுறேன். மோல்டு வந்து ரீயூசபிள் தானே இருக்கா, வேணா திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். ரைட்? எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சின்ன டைம்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த ஹெர்பல் காஸ்மெட்டிக் பிஸ்னஸ். ரைட்? அதோட ஜஸ்ட் டெமோ தான் இந்த மெல்டன் போ நான் ஷார்ட்டாக சொன்னது. அதில் அளவுகள் இருக்குது ஒவ்வொரு ஃபார்மியூலாஸுக்கு. மற்றது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஹெர்பல் சோப் தான் காட்டினேன். சில நேரம் காட் மில்க் சோப், பேசல் காட் மில்க் சோப் இதெல்லாம் பெரிய விலையில செல் பண்ணுவாங்க. சில நேரம் இங்க பாருங்க சஃப்ரன் விலை கூடயா தானே. ரைட்? அலோவேரா சோப், துளசி சோப், அதுவும் சில நேரம் இது 110 கிராம் காட் மில்க் சோப் 2025 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறாங்க. டிஸ்கவுண்டட் ப்ரைஸோட 30 செல் ஆகிருக்குது. அப்புறம் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக தான் இருக்குது. 100 கிராமுக்கு 2000+ ருபீஸ். அப்போ எவ்வளோ மார்ஜின் எடுத்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பாருங்க. 2040 rupees காட் மில்க் ப்ளஸ் சார்கோல் சோப். ரைட்? கண்டென்ட்ல நாங்கள் காட் மில்க் ஆத்தென்டிக்கான காட் மில்க் சோப் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். 100 கிராம் 6000க்கு கூட செல் பண்ணுறாங்க. காட் மில்க் சோப்புன்றது அவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு சோப்பாக கன்சிடர் பண்ணப்படுகிறது. எல்லாமே 2000+ தான். இந்த காட் மில்க் சோப் எல்லாமே கிட்டத்தட்ட பெரிய ப்ரைஸ்ல செல் ஆகுது. இப்போ இந்த நாங்கள் 600க்கு விற்றதுக்கே எங்களுக்கு காஸ்ட்டை விட டபுள் ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்போ இதெல்லாம் எத்தனை மடங்கு ப்ராஃபிட் எடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னா, அதுவும் அடுத்தது வந்து மார்க்கெட்ல கூடவா போறது எல்லோஜெல், மற்றது சீரம். எல்லோஜெல் பார்த்தீங்கன்னு சொன்னா 300 ml 950. பெரிய காஸ்டே போகாது. வீடுகளில் எலோவேரா பிளான்ட் இருந்தால் நல்லா காஸ்ட் குறையும். இல்லாட்டியும் பவுடர்ஸ் இருக்குது. எல்லோட பவுடர்ஸ் எல்லாம் எடுக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பவுடர்ஸ் அதெல்லாம் எடுத்தால் நிறைய மார்ஜினில் செல் பண்ணக்கூடியதாக இருக்கும். நியசினமைட் சீரம் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போகிறதே அதுவும் இருக்குது. நாங்கள் ப்ராக்டிக்கலில் படிப்போம். சீரம் நியசினமைட் சீரம் பாருங்க, ஜஸ்ட் 30 ml
2200க்கு செல் ஆகுது. ரைட்? இதெல்லாமே சின்ன அமௌண்ட்ல சின்ன பிரைஸ்ல செய்யக்கூடிய ப்ராடக்ட். ஸோ மெயின் திங் வந்து நான் சொல்றது வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து என்டர்பிரனர் ஆகுறதும் ஃபார்முலேட்டர் ஆகுறதும் உங்களோட கரியரை நீங்க சூஸ் பண்ணக்குள்ள ஒன்றாவது உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்க உங்களோட பிராண்ட் உங்களுக்கான ஒரு பிராண்டை ட்ரெண்டிங் நேம் வந்து செலக்ட் பண்றது, அடுத்தது நல்ல ஃபார்முலாஸை செலக்ட் பண்றது, அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்மால் ஸ்கேல்ல ஸ்டார்ட் பண்றது. ரைட்? பிகின் பண்ற ஸ்மால் ஸ்கேலா, அதுக்கு பிறகு மல்டிப்ளை பண்ணி லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு போகக்கூடியதா இருக்கும். ரைட்? ஏதாவது மேம் கிளியரா விளங்கிச்சா? விளங்கிட்டு மேம். ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து எத்தனை நாள் நடக்கும் நேரடியா? ப்ராக்டிகல் கிளாஸ் வந்து 1 டே செஷனா நடக்கும். ராஜகிரிய சென்டர்ல மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் நடக்கும். அதுல நாங்க வந்து மெயினா வந்து டார்கெட் பண்றது பேஸ்ல. உங்களுக்கு வந்து தியரியில வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வேல்யூ அடிஷன், அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படியான ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம்ன்றது நாங்க படிச்சு தருவோம். இப்போ உங்களுக்கு பேஸ் சொல்லி தந்தோம்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி 100+ ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கும். சீரம் வந்து நாங்களே செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? அது அப்ப ப்ராக்டிக்கலா நீங்க சொல்லி தருவீங்களா? ப்ராக்டிகல்ல நாங்க விட்டமின் சி சீரம், நியாசினமைட் சீரம் இப்படி செய்யறோம். விட்டமின் சி சீரம் மெயினா செஞ்சே காட்டுவோம். நியாசினமைட் சீரமும் அதே மெத்தட்ல செய்யலாம் சொல்லி காட்டுவோம். மேம் இப்போ உங்களோட சோப் லெசன் க்ரீம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் செய்யக்கிட்ட ஆன் டைம் எங்களுக்கு லைவா செஞ்சு காட்டி அப்படி என்னமோ செய்வீங்களா? இல்லைன்னு சொன்னாக்கா தியரி மட்டுமா? இல்ல, நாங்க வீடியோஸ் காட்டுவோம். க்ரீம் செய்யற நேரம் இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தர வேணும். இப்ப சோப் ஒண்ணுன்னு சோப் ஒன்று இப்படி செய்யறேன்னு படிச்சு தந்துட்டு அது ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் காட்டுவோம். ஷாம்பூ ப்ரிப்பரேஷன் வீடியோ, சோப், க்ரீம். ஓகே. அப்போ உங்களோட ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து நீங்க சொல்றீங்க 1 டே செஷன், அது எங்க நடக்கும்? ஸ்ரீலங்கால எந்த இடத்துல? ராஜகிரி கொலம்புல நடக்கும். அத கம்பல்சரி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண வேணுமா? கம்பல்சரியா பார்ட்டிசிபேட் பண்ணினா தான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ப்ராக்டிக்கல்ன்றதுக்கு அது வந்து ஃபுல்லாவே டெமான்ஸ்ட்ரேஷன் பிளஸ் நீங்க தான் இன்வால்வ் ஆக போறீங்க. இப்போ தியரியில ஃபுல்லா நாங்க படிச்சு தந்த வீடியோஸ் கார்டினதை நீங்க ஆக்டிவா என்கேஜ் ஆகி எங்களோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது, எங்கள்கிட்ட டூல்ஸ் இருக்குது, எங்களோட லேப் இருக்குது. ஸோ அதுல நீங்க ஆக்டிவா என்கேஜ் ஆகி செய்ய போறீங்க. அப்ப அதுல நீங்க பார்ட்டிசிபேட் இப்போ எங்க ப்ராடக்ட் எங்கட பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தருவீங்க உங்களோட சைடால? நான் கைட் பண்ணுவோம். மெயினா வந்து இப்ப பிசினஸ் பிஆர் எடுக்கிறது, பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கான கைடன்ஸ். அடுத்தது வந்து ப்ராடக்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணனா லேப் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கான கைடன்ஸ் தருவோம். இப்ப லெப் டெஸ்ட் எடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முதலாவது பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அடுத்தது ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்ப அந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நீங்க கைட் பண்ணுவீங்க அப்படியா? உங்களோட இன்ஸ்டிடியூட் நாங்க இப்படித்தானே நீங்க அது தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்து செய்யக்கொள்ள உங்களுக்கு தான் பிரியா, உங்களோட வாய்ஸ் அப்படியே பிரேக் ஆகிட்டு போச்சு. என்ன கேட்டீங்க? Can you repeat it please? Yeah sister, can you repeat it? ஏன்னா நீங்க சொன்னது எதுவுமே விளங்கல. ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் விளங்கிட்டு. ஹலோ, can you please repeat it? நான் ஒன்மன்னா எனக்கு விளங்கின விஷயத்தை வச்சு நான் கிளாரிஃபை பண்றேன். என்னன்னு சொன்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். இப்ப நான் இப்படித்தான் ப்ராடக்ட் ஒன்று செய்ய நம்ம எப்படித்தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் நாங்க லேபுக்கு போய் கொடுத்து இந்த ப்ராடக்ட் சாம்பிள் அந்த விஷயம் செய்ய மாட்டோம். ஏன்னு சொன்னா அது வந்து இப்ப நீங்க தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கக்குள்ள காஸ்டியூம் கோடிடும். கம்ப்ளீட்டா உங்களுக்கே உங்களோட ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய கைடன்ஸை சொல்லித்தரேன்.
கிளியா? ஓகே மிஸ். கன்வகேஷன் வந்து எப்ப நடக்கும்? கன்வகேஷன் ஆனுவல் கன்வகேஷன் டிசம்பர்ல நடக்கும். நீங்க இந்த மந்த் என்ரோல் ஆகிறீங்கன்னு சொன்னா இப்ப நவம்பர் எண்ட் ஆகக்குள்ள கோர்ஸ் முடியும் தானே 90%. ஸோ மோஸ்ட்லி வந்து டிசம்பர் கன்வகேஷனுக்கு என்ரோல் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டிசம்பர்ல தான் என்னோட ஆனுவல் கன்வகேஷன். உங்களுக்கு இந்த இயர் ஜாயின் ஆகாட்டி நெக்ஸ்ட் இயர் கூட ஜாயின் ஆகி கொள்ளலாம். ஆனுவலா தான் நடக்கும் எவ்ரி இயர். ஓகே. BMSCHல நடக்கும். ஓகே Clear? தேங்க்யூ. ஓகே. வேற ஏதாவது கிளாரிஃபை பண்ணணுமா? ரெக்கார்டிங் எப்படி என்ன மாதிரி அனுப்புவீங்க தெரியுமா? ரெக்கார்டிங் வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப கிளாஸ்ல வளமையா இப்ப கிளாஸ் வந்து மண்டேன்னு சொன்னா டியூஸ்டே கிளாஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நெக்ஸ்ட் டே வந்து நாங்க ரெக்கார்டிங்க உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஜூம் ரெக்கார்டிங் ஷேர் ஆகும். அது கிட்டத்தட்ட 2 to 3 weeks இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் கேட்டுக்கொள்ளலாம். கேட்டுட்டு எனி டைம் டவுட்ஸ் வரக்கொள்ள நாங்க வந்து உங்களை அஃபிஷியல் குரூப்புக்கு ஆட் பண்ணுவோம். ஒன்ஸ் யூ கெட் ரெஜிஸ்டர்ட். அதுல நானும் இன்னும் 2 லெக்சரர்ஸும் இருக்கிறோம். ஸோ நீங்க செய்யக்கொள்ள இப்போ இன்கேஸ் ப்ராடக்ட் செய்யக்கொள்ள நிறைய டவுட்ஸ் வரலாம். ஸோ எனி டைம் உங்களுக்கு அந்த குரூப்ல டவுட் கேட்கலாம். நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ இண்டிவிஜுவல் கைடன்ஸ் வழங்குவோம். கிளியர்? வேற ஏதாவது ரெக்கார்டிங் லைஃப் டைம் கிடைக்காதா? 2-3 வீக்ஸுக்கா இருக்கும்? ரெக்கார்டிங் வந்து நாங்க 3 வீக்ஸுக்கு தான் மேக்ஸிமம் எனேபிள் பண்ணி இருக்கிறோம். இதுல அதாவது கிளவுட்ல தானே ரெக்கார்ட் ஆகும். ஸோ ரெக்கார்டிங் நாங்க பர்டிகுலர் பீரியடுக்கு தான் தருவோம். வேற என்ன இருக்குதாம்மா? இல்ல மிஸ். லைஃப் டைம் இருக்கக்கூடிய மாதிரி நோட்ஸ்கள் தருவீங்களா? நோட்ஸ் தருவோம். நோட்ஸ் வந்து நாங்க மெயிலுக்கு தான் அனுப்புவோம். அதை எப்படியுமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். இல்லாட்டி பிரிண்ட் எடுத்து வைக்கக்கூடிய எக்ஸஸ் எல்லாம் இருக்கு. அது இல்லாம லைஃப் லாங் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கு. அதாவது இப்ப நீங்க செய்யக்கொள்ள நாங்க ஒன்ஸ் யூ கெட் ரெஜிஸ்டர்ட் அஃபிஷியல் பேட்ச் குரூப்புக்கு ஆட் பண்ணினா அது வந்து நாங்க எந்த காரணம் கொண்டோம் நீங்க லெஃப்ட் ஆகாத வரைக்கும் நீங்க உங்களோட பேமெண்ட் கம்ப்ளீட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் தானே. ஸோ நீங்க கண்டினியூவா அந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டையும் பே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த குரூப்ல இருந்து எந்த காரணத்தை கொண்டு நாங்க உங்களை ரிமூவ் பண்ண மாட்டோம். அது லைஃப் லாங் அக்சஸ் இருக்குது. எனி டைம் எனி ஐகாஸ் அதுக்கு போற காஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட எங்களோட ஓஜிஏ குரூப்ஸ் இருக்குது. உங்களோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த குரூப்புக்கும் உங்களை ஆட் பண்ணும். கிளியர்? வேற டவுட்ஸ் இருக்குதா? வேற ஏதாவது கிளாரிஃபை பண்ணணுமா? ஓகே தென் தேங்க்யூ வெரி மச். நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்த செஷன்ல அதாவது கமிங் டியூஸ்டேஸ் நாங்க வந்து கமிங் மண்டே கண்டினியூவா பார்ப்போம். ஏதாவது வந்து லாஸ்ட் கிளாஸுக்கு ஜாயின் ஆகலாட்டில் அதுக்குரிய வீடியோ நீங்க ரெக்கார்டிங் எப்படியுமே ஷேர் பண்ணும். ப்ராக்டிக்கலுக்கா நீங்க கேக்குறீங்க? என்னம்மா? ஆமா பிராக்டிகலுக்கு ஜாயின் ஆகலாது. சோ இப்ப நீங்க உங்களோட அதுக்குரிய பேட்சோட ரெக்கார்டிங் ஜாயின் சென்ட் ஆக பண்ணீங்களா? இல்ல அதுல வந்து என்னென்ன நான் சொன்னேன் ப்ராக்டிக்கல் செஷன் வந்து நாங்க வீடியோஸ் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோஸ் எடுத்து அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அது இல்லாம வந்து நாங்க ப்ராக்டிக்கலுக்கான வீடியோஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாவே நீங்க ஆக்டிவா என்கேஜ் ஆகி செய்யக்கூடிய வகையில செட்டப் தான் எங்களோட ப்ராக்டிக்கல் செஷன்ல இருக்குது. ஸோ இன்கேஸ் இப்போ இந்த இன்டேக்னு சொன்னா கிட்டத்தட்ட நவம்பர் ஒரு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி எங்களோட ப்ராக்டிக்கல் வருது. ஏதோ ஒரு வேலிட் ரீசன்னால அவங்களுக்கு அந்த பீரியட்ல ஜாயின் பண்ண போச்சுன்னா ப்ராக்டிக்கலுக்கு நாங்க ஒரு 2 பேட்சஸ்க்கான சான்சஸ்
அடுத்த கன்சர்வேட்டிவா வர அடுத்த 2 மந்த் ப்ராக்டிக்கல் செஷனுக்குள்ளுக்கு உங்களுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தருவோம். கிளியரா? இன்னும் என்னால ஜாயின் பண்ண முடியாது பிகாஸ் நான் வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இருக்கேன். சோ என்னால ஸ்ரீலங்கால வரையல. சோ அதுக்கு என்ன மாதிரி? நீங்க அந்த அட்மினை கண்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது ப்ராக்டிக்கல் நோட்ஸ்ல மட்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மிஸ் மற்ற ஓகே கிளாஸ் ஓகே இதுக்கெல்லாம் தேங்க்யூ. நீங்க பிகாஸ் நான் கண்டிப்பாவே என்னம்மா? என்னால ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு ஜாயின் ஆகல. நான் ஸ்ரீலங்கா வரவே முடியாது. சோ அதால அது என்ன மாதிரி நான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஓகே என்னால ஜாயின் பண்ண முடியும். ஓகே நான் அட்மின் அவங்கள கண்டாக்ட் பண்ணி அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே வேற யாரும் என்னமோ கேட்க வந்தீங்க? மிஸ் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க லைவா செஞ்சு காட்டுவீங்க தானே ஒவ்வொரு கிளாஸ்லயும்? லைவ் இல்லை, நான் சொன்னேன் ஆல்ரெடி வீடியோஸ் காட்டுவேன். அதாவது இப்போ ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் வீடியோஸ் காட்டுவோம். இப்போ லிப் பாம் செய்யறேன்னா அந்த பாம்ல ஃபிட் பண்ற இன்க்ரீடியன்ட் எப்படி ஆட் பண்றேன், எப்படி மிக்சர் பண்றேன், எப்படி ஃபார்முலாஸ் போடுறேன், ஹீட் பண்றேன், அந்த ப்ராசஸ் காட்டுவேன் கம்ப்ளீட்டா. ரைட், ரெக்கார்டட் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோஸ் காட்டுவோம். பிளஸ் ப்ராக்டிக்கல்ல நாங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். நாங்களும் செஞ்சு காட்டுவோம். நாங்க ஃபுல்லா இருப்போம். நீங்க மேக்ஸிமம் ஆக்டிவா என்கேஜ் ஆகி, ஏன்னா சிலவங்க வந்து இன்கிரீடியன்ஸை பார்த்தே இருக்க மாட்டீங்க, தியரியை மட்டும் படிச்சிருப்பீங்க. ஓகே மிஸ். இதுக்கு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வகையில தான் நாங்க ப்ராக்டிக்கல் செஷனை டிசைன் பண்ணிருக்கிறோம். கிளியர்? வேற ஏதாவது இருக்குதா? இல்ல மிஸ், எல்லாம் ஓகே. Okay. Okay then, thank you very much. See you then. Good night. We'll wind up the session. Thank you. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மிஸ். குட் நைட் மிஸ். Thank you, miss. தேங்க்யூ. Good night, miss.